வணக்கம் நண்பர்களே, ஃபேட் டு ஃபிட் ஜேர்னியில் இது நாள் 49. என்னடா ஒரு நாள் வீடியோ போடுற 5 நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீல் ஃபுல்லாகவே பாருங்கள். கடைசி ஒரு வருஷமாக ரிப்பீட்டடாக செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்ட்டு இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையில் எப்போவும் லேட்டாக எழுவேன். அதிசயமாக தான் எப்போயாவது சீக்கிரமாக எழுந்துப்பேன். இன்றைக்கும் லேட்டாக தான் எழுந்தேன். எழுந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியிலே ஒரு துண்டு பார்த்துன்னு போயின்னு இருந்தேன். வேலை செய்கிற இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் என் கையில் மொபைல் இருக்கும். அது கையில் இல்லாத போதெல்லாம் டிவியில் யூடியூப் பார்த்துன்னு இருப்பேன். வாரத்துக்கு 2லேருந்து 4 முறை ஸ்டாக் வரும் எப்பயாவது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்தால் கஸ்டமரை பார்ப்பேன். அதே தான் ஃபுல் ரொட்டீனாக போவோம் வேலை செய்கிற இடத்துல. இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்சில் விளையாடுறாங்கன்றது தெரிய வந்ததால் டிவி பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும்போது கையில் காசு இருந்துச்சு. அதனால் ஒரு ஸ்பெஷல் பாதாம் குடிச்சிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகலான்னு பார்த்தா அங்கே பார்த்தா பஸ்ஸு போயிடுச்சு. சரி, பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம். ஆட்டோ ஸ்டாண்ட் போயிட்டு ஆட்டோ பிடிக்கலான்னு போனேன். போகிற வழியில் ஒரு துண்டு பார்த்துனே போயின்னு இருந்தேன். முட்டத்தில் ஆர்க்கு முடிய போகிற நிலைமையில இருக்குது. அதை பார்த்துக்கினே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு டின்னரை சாப்பிட்டு தூங்க மாட்டேன். நல்லா ரீல்ஸ் பார்த்துனே அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினேன். அது மாதிரி ஒரு 2-3 மணி நேரங்கள் கழித்து கடைசியாக ஒரு 12 மணி, இப்போ கூட நான் 12 மணிக்கு தான் இதை வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். இது மாதிரி தான் கடைசி ஒரு வருஷமாக என் ரொட்டீன் போயின்னு இருக்குது. நான் மாற்றணும்னு முயற்சி எடுத்தாலும் அது கொஞ்ச நாள் மட்டும்தான் முயற்சி அப்படியே இருக்குது. அதோட இந்த ரீல் தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபேட் டு ஃபிட் ஜர்னியில். நான் புது சீரிஸ் எதனா ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் ஆரம்பிக்கிறேன். இத்துடன் விடைபெறுகிறேன். பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.